வணக்கம். உள்ளது உள்ளபடியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் தமிழகத்தை பொறுத்தவரை 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதில் தொழில் நகரமான கோவையில் மட்டும் 40,000த்திற்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிறுவனங்களின் மூலம் 4 லட்சம் பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு பெற்று வருகின்றனர். இந்த சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களிடமிருந்து பல்வேறு வகையான பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மேலும் தற்பொழுது கடந்த சில ஆண்டுகளாக மின்வெட்டு ஏற்படுத்திய மிகப்பெரிய பிரச்சனையால் சிறு குறு தொழிலாளர்கள் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்தனர். அப்பொழுது அவர்களுக்கு பெரிய கம்பெனிகளிலிருந்து கொடுக்கக்கூடிய ஆர்டர்கள் குறைந்ததுடன் மிகப்பெரிய சரிவையும் அந்த தொழில் சந்திக்க நேரிட்டது. மேலும் இந்த தொழிலில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்காக தங்களுடைய தொழில் முன்னேற்றம் அடைவதற்காக வங்கிகளிடமிருந்து பல்வேறு சிறு குறு தொழிலாளர்கள் கடன்களை பெற்றிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த சூழ்நிலையில் உற்பத்தியும் மிக குறைந்திருக்கிறது, தொழிலும் நசிவடைந்திருக்கிறது, பல்வேறு பிரச்சனைகளும் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தாங்கள் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமல் வங்கிகள் அந்த சிறு குறு தொழிலாளர்களுக்கு நோட்டீஸ் வழங்கியிருக்கிறது. கடனை கட்ட தவறினால் அவர்களுடைய தொழிற்சாலைகள் ஜப்தி செய்யப்படும் என்கின்ற அறிவிப்பு மேலும் அவர்களை கலக்கமடைய செய்திருக்கிறது. தற்பொழுது கோவையில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழிலாளர்கள் சந்திக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் என்ன, அவர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன, என்ன மாதிரியான தீர்வை அவர்கள் எதிர்நோக்கி இருக்கிறார்கள், அவர்கள் அரசுக்கு விடுக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன என்பது பற்றிதான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். தமிழகத்தின் தொழில் நகரமான கோவையில் தொழில் வளர்ச்சிக்காக வங்கியில் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமல் தொழிலதிபர்கள் திணறி வருகிறார்கள். கோவையில் 40,000த்திற்கும் மேற்பட்ட சிறு குறு தொழில் நிறுவனங்கள் செயல்படுகின்றன. இவற்றில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றுகின்றனர். ஆட்டோமொபைல், டெக்ஸ்டைல், மோட்டார் பம்ப் செட், வெட் கிரைண்டர், ராணுவ தளவாடங்கள், ரயில்வே துறை உள்ளிட்ட பல்துறைகளுக்கு தேவையான அனைத்து வகையான உதிரி பாகங்களும் இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்றன. தமிழகத்தில் கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் அமல்படுத்தப்பட்ட அறிவிக்கப்பட்ட மற்றும் அறிவிக்கப்படாத மின்தடை காரணமாக தொழிலுக்காக வங்கிகளில் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமல் சிறு குறு தொழில் நிறுவனத்தினர் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இதனால் குறித்த காலத்திற்குள் பொருட்களை தயாரித்து வழங்க முடியாததால் சிறு குறு தொழில் நிறுவனங்களின் ஆர்டர்கள் கைவிட்டு போயின. ஒரு சில நிறுவனங்கள் இவ்வளவு பிரச்சனைகளையும் தாக்குப்பிடித்து தொடர்ந்து தொழில் நடத்தி வரும் வேளையில் தற்போது வாங்கிய கடனை உடனடியாக திருப்பி செலுத்தும்படி நிர்பந்தித்து வங்கிகள் புது பிரச்சனையை கிளப்பியுள்ளன. கடனை திருப்பி செலுத்தாத பட்சத்தில் தொழிற்சாலைகள் ஜப்தி செய்யப்படும் என்றும் வங்கிகள் அறிவித்துள்ளன. இது தொழில் முனைவோர் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே மின்வெட்டு பிரச்சனையால் நொந்து போய் உள்ளவர்கள் தற்போது வங்கிகளின் கெடுபிடியால் துவண்டு போய் உள்ளனர். மின்தடை, வங்கிக் கடன், தொழிலாளர் பற்றாக்குறை என பல்வேறு நெருக்கடியில் குறுந்தொழிற்சாலைகள் திணறி வருவதாகவும் இதிலிருந்து மீள மத்திய மாநில அரசுகள் உதவி செய்ய வேண்டும் என்றும் கோவை மாவட்ட குறு சிறு தொழில் முனைவோர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோவை நகரத்தில் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 40,000த்திற்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. கடந்த சில ஆண்டுகளாகவே மின்வெட்டு என்கின்ற பிரச்சினையினால் பல்வேறு பாதிப்பான சூழ்நிலை சந்தித்து வந்த இவர்கள் தங்களுடைய தொழிலுக்காக வாங்கிய கடனை தற்பொழுது திருப்பி செலுத்துமாறு வங்கிகள் அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. மேலும் இதற்கு கால அவகாசம் வேண்டும். மத்திய மாநில அரசுகள் இந்த பிரச்சனையில் தங்களுக்கு உதவ முன்வர வேண்டும் என்கின்ற கோரிக்கை அவர்களுடைய மத்தியில் இருக்கிறது. அவர்களுடைய பிரதான பிரச்சனைகள் என்ன, அவர்கள் விடுக்கும் கோரிக்கைகள் என்ன என்பது பற்றிதான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் களத்திலிருந்து நேரடியாக தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். மேலும் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நம்முடைய செய்தி அரங்கிற்கு தம்முடைய கருத்தை பதிவு செய்ய வந்திருக்கிறார் தமிழ்நாடு கைத்தொழில் மற்றும் குறுந்தொழில் முனைவோர் சங்க தலைவர் திரு ஜேம்ஸ். மேலும் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் மற்றொரு விருந்தினரும் நம்முடைய செய்தி அரங்கிற்கு வந்திருக்கிறார் தமிழ்நாடு கைத்தொழில் மற்றும் குறுந்தொழில் முனைவோர் சங்க பொருளாளர் திரு லீலா கிருஷ்ணன். மேலும் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன, எத்தனை தொழில் நிறுவனங்கள் இருக்கின்றன, சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பது பற்றி பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக இந்த சிறு குறு தொழில் பற்றிய அடிப்படை விவரங்களை பார்க்கலாம். இந்தியாவை பொறுத்தவரை 2.6 கோடி நிறுவனங்கள் இருக்கின்றன. உற்பத்தி திறனில் என்று பார்க்கும்பொழுது 45%, ஏற்றுமதியில் 40% பெறுகிறது. இந்தியாவில் 6 கோடி பணியாளர்களும் ஆண்டுக்கு 14,500 கோடி வர்த்தகமும் நடைபெறுகிறது. மேலும் மொத்த நிறுவனங்கள் 2.6 கோடி நிறுவனங்கள்
நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கின்றன. உற்பத்தி என்று பார்க்கும் பொழுது 8% இருக்கிறது. ஏற்றுமதி என்று பார்க்கும் பொழுது 40% இருக்கிறது. இந்த இந்தியாவில் முழுமைக்கும் பணியாளர்கள் என்று பார்க்கும் பொழுது 6 கோடி பணியாளர்கள் இருக்கிறார்கள். மொத்த நிறுவனங்கள் 8.44 லட்சம் நிறுவனங்கள் இருக்கின்றன. உற்பத்தி இனங்கள் 8000க்கும் மேற்பட்ட பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. தொழில் முதலீடு என்று பார்க்கும் பொழுது 48,000 கோடி இருக்கிறது. பொதுத்துறை நிறுவனம் கொள்முதல் செய்யும் பொருட்கள் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்கள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட பல்வேறு நிறுவனங்கள், பல்வேறு பணியாளர்கள், இந்த சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் இருக்கின்றன. தமிழகத்தில் தொழில் முதலீடு என்று பார்க்கும் பொழுது 46,000 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட தொழில் முதலீடு இங்கே செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 58 லட்சம் தொழிலாளர்கள் இங்கே இருக்கிறார்கள். இதில் வேலை வாய்ப்பு என்று பார்க்கும் பொழுது, அதாவது கோவை பகுதியில் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அதிகமாகவே இருக்கின்றன. அதில் 4 லட்சம் பேர் வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 40,000க்கும் மேற்பட்ட சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனங்கள் இருக்கின்றன. மேலும் இந்த 40,000க்கும் மேற்பட்ட நிறுவனங்களில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு, அதாவது 4 லட்சம் பேர் வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். இவர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பது பற்றிதான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் நேசராஜிடம் கேட்கலாம். நேசராஜ், கோவையில இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் நிறுவனங்கள் எத்தனை இருக்கு? இதுல நேரடியாகவும் மறைமுகமாகவும் எவ்வளவு பேர் வேலை வாய்ப்பு பெறாங்க? என்ன மாதிரியான பொருட்கள் அங்க உற்பத்தி செய்யப்படுது? வணக்கம் ஹேமா. கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை 40,000க்கும் மேற்பட்ட சிறு குறு தொழில் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுல குறிப்பாக 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது கடந்த 2007ஆம் ஆண்டு கடும் மின்வெட்டு நெருக்கடியினால் பல்வேறு தொழில் அமைப்புகள் மிகவும் நலிவடைந்த நிலையில் தற்பொழுது சீரான மின்சாரம் உள்ளதால் அவருடைய வாழ்க்கை மேம்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த வங்கியோட கிளை மேலாளர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கொடுத்த பணத்துல 2014-15 மட்டும் 3,418 கோடி நாங்க கொடுத்திருக்கிறோம். இந்த பணத்தை வசூலிக்கிறது எங்களுடைய ஆர்பிஐயோட இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அருள் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் இவர் 2010ல 33,45,000 ரூபாய் வாங்கியிருக்காரு. ஆனா 2013ல இவர் 29 லட்சம் கட்டியிருக்காரு. மீதமுள்ள பணத்தை அவங்க ஜப்தி செய்யறதா ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. இது பற்றிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிளை மேலாளர்கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இது எங்களால ஒன்னும் பண்ண முடியாது, கட்டுற பணத்தை கட்டித்தான் ஆகணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் கோவை மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா ஊசி முதல் இஸ்ரோ வரை செல்லும் அனைத்து ராக்கெட்கள் உதிரிபாகங்களும் இங்கே செயல்பட்டு தான் வருது. இந்நிலையில இந்த தொழில் நெருக்கடியினால் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அனைத்து வங்கிகளும் எங்களுக்கு பிரஷர் ஜாஸ்தி கொடுக்கறதுனால இந்த வாழ்க்கையை எங்களுக்கு முற்றிலும் மாறுபட்டு இருக்கிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா இதுல முக்கியமா பார்த்தோம்னா, இதுல அசோகன் பிஇ அவர் ஜெனரல் மேனேஜர் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரீஸ் சென்டர் கோயம்புத்தூர், அவர் அனைத்து வங்கிகளுக்கும் ஒரு இது கொடுத்திருக்காரு. இதுல குறிப்பாக கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு 5,000 rupees வேண்டாம், 1,000 rupees போதும் அப்படின்னு இருக்காங்க. இதுல அவர் கொடுத்த லெட்டர்ல ப்ளீஸ் ஃபைண்ட் என்க்ளோஸ்ட் ஏர் வித் சர்க்குலர் situated in the reference within the informed the tiny village cottage industry sector units are provided with the facility of open operate current accounts within a minimum balance 1,000 rupees அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த வங்கிகள் எதுவுமே நடைமுறைப்படுத்துறது இல்ல. ஆனா கரண்ட் அக்கவுண்ட்ல 5,000 ரூபாய்க்கு கீழே உங்களால கட்ட முடியாது அப்படிங்கிறாங்க. மினிமம் பேலன்ஸ் இல்லாதனால 250 ரூபாய் பிடிக்கிறதாக வங்கிகளும் தெரிவிச்சிருக்காங்க. இதே போல நடவடிக்கை இருந்தால் இந்த சிறு குறு தொழில் அமைப்புகள் மிகப்பெரிய பாலடைந்து வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக நம்ம குமரேசன் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். சார், இப்ப இந்த பேங்க் செக்டர்ஸ்ல பணம் வாங்கி அவங்க கட்ட முடியலன்னு நீங்க சொல்றீங்க, அது எப்படி கட்ட முடியாம? ஒரு பேங்க்ல இருந்து பணம் வாங்கினா நீங்க கட்டித்தான் ஆகணும். குமரேசன் துணைத் தலைவர். கடந்த 2007 இருந்து கடுமையான மின்வெட்டால் 5 வருடமா மிக மோசமான அளவில் பாதிக்கப்பட்டுட்டோம் குறுந்தொழில் முனைவோர்கள். இது என்னாச்சுன்னா, எங்களால எங்க வாழ்க்கையும் எங்களை சார்ந்து இருக்கிற வாழ்க்கையும் காப்பாற்ற முடியாத கண்டிஷன் ஆயிடுச்சு. இதை மீறி நாங்க பேங்க்ல கடன் வாங்கினதே கடனை கட்டணும் தான். தொழிலை மேம்படுத்தணும், எங்களையும் காப்பாற்றணும், எங்களை நம்பி இருக்கையும் காப்பாற்றணும். அது மட்டும் இல்ல, இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை எங்களால முடிஞ்ச அளவுக்கு உயர்த்துறதுக்கு எங்க உழைப்பும் இருக்கணுங்கிறக்காக பண்ணோம். ஆனா இந்த மின்வெட்டால் என்ன ஆச்சுன்னா, வேலை வாய்ப்புகள் நலிவடைந்து போச்சு. எங்கள்கிட்ட இருக்க நல்ல லேபர்கள்லாம் வேற தொழிலுக்கு போயிட்டாங்க. இந்த கட்டத்தில் இப்ப கடந்த சில மாதங்களா அதாவது மின்கட்டு குறைந்து இப்ப சீரான மின்சாரம் இருந்தும் கூட வேலை வாய்ப்புகள் அடியோடு குறைக்கப்பட்டிருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு கம்பெனி 4 மணி நேரம் ஓட்டுறதே பெரிய விஷயமா இருக்கு. லேபர் பூரா நல்ல ஸ்கில்டு டர்னர்ஸ், ஆபரேட்டர்ஸ் எல்லாம் வேற தொழிலுக்கு, அதாவது ஆட்டோ ஓட்டுறதுக்கும் கட்டட வேலைக்கும் போயிட்டாங்க. ஏன்னா இங்க கொடுக்குற சேலரி எங்களுக்கு பத்துறது இல்ல அப்படின்ட்டு. இந்த கட்டத்தில் மீதம் இருக்கிற தொழிலாளர்களையும் எங்களையும் காப்பாற்றுறதுக்கு எங்களோட வருமானம் போதுமானதாக இல்ல. இந்த கண்டிஷன்ல பேங்க்ல வாங்கின கடனுக்காக பேங்கர்ஸ் கொடுக்கிற டார்ச்சர்னு கூட சொல்ல முடியாது, மனவேதனை
பிரச்சனைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. என்ன பண்றாங்க, அதாவது நாங்க கட்டிட்டே தான் இருக்கோம், இவ்வளவு நாளா கட்டிட்டு இருந்தோம். கடந்த ஒரு 2 ஆண்டுகளா தான் எங்களால சரியா கட்ட முடியல. இதுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா பேப்பர்ல போட்டு எங்களை நோட்டீஸ் கொடுக்கறது, சப்டி பண்றங்கிற சில நடவடிக்கைகள் இறங்குறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா நாங்க எங்களை காப்பாத்திக்கிற கண்டிஷன் கூட முடியாத கண்டிஷன்ல உளைச்சலுக்கும் தற்கொலை பண்றதுக்கும் கூட எங்க குறுந்தொழில் முனைவர் செஞ்சாங்க. எங்க டாக்ட் சங்க சார்பா பலமுறை பேங்கர்ஸையும் கலெக்டரையும் பார்த்து எங்க பிரச்சனைகளை எடுத்து கூறியும் கூட கலெக்டர் எடுத்து கூறினாங்க. இத பேங்கர்ஸ் கொடுத்தாங்க. ஆனா பேங்கர்ஸ் செய்யணும்னு சொல்றாங்க. ஆனா மேலிடத்துல எங்களுக்கு பிரஷர். அதனால நாங்க இதை மீட்கிறதுக்காக இந்த மாதிரி சத்திய நடவடிக்கை இறங்கித்தான் ஆகும் அப்படிங்கிறாங்க. இந்த நடவடிக்கைகளில் இறங்கினால் குறுந்தொழிலே கோயம்புத்தூரில் அழிந்துவிடும். கிட்டத்தட்ட 40,000 குறுந்தொழில் கூடங்கள் இருக்கின்றன. 5 லட்சம், அதாவது மோர் தென் 5 lakhs லேபரர்ஸ் நாங்க வேலை கொடுத்துட்டு இருக்கோம். படித்தவர்கள் இல்ல, அதாவது 5ஆம் வகுப்பு வரை படித்தவர்களை நாங்கள் ஒரு ஐடிஐ அளவுக்கு ஈக்குவலாக ட்ரைனிங் கொடுத்து ஒரு டர்னரை நாங்க உருவாக்கணும். குறைஞ்சது 2 to 3 வருஷம் ஆகும். அவங்கள மைக்ல இருந்து வெர்னியர்ல இருந்து எல்லாமே படிப்படியா கத்துக் கொடுத்து ஒரு ஸ்கூல் மாதிரி நடத்து அவங்களை உருவாக்குறோம். உருவாக்கி வந்த லேபரை எங்களால தக்க வைக்க முடியல இந்த வேலை இழப்பு காரணமாக. இப்படி லேபர் எல்லாம் எங்களை விட்டு நல்ல ஸ்கில்டு லேபர் எல்லாம் போயிட்டாங்கன்னா குறுந்தொழில் கூட முடித்து எல்லாமே மூடிட்டு எல்லாருமே ஆடு மாடு மேய்க்க வேண்டியதான் அந்த கண்டிஷன் தள்ளப்பட்டு இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா ஹேமா, இந்த தொழிற்கூடங்கள்ல பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் போடுறது இவங்க ரொம்ப கஷ்டமா நினைக்கிறாங்க. ஹேமா, தொடர்ந்து பேசலாம். நேசராஜ், கோவையில் இருக்கக்கூடிய பல்வேறு சிறு மற்றும் குறுந்தொழிலில் ஈடுபட்டிருக்கின்ற பல்வேறு நபர்களுக்கு அவர்கள் வழங்கி இருக்கக்கூடிய, அதாவது வங்கிகளில் வழங்கி இருக்கக்கூடிய கடனை விரைவில் செலுத்த வேண்டும் என்கின்ற பல்வேறு நெருக்கடிகளை வங்கிகள் மூலம் தரப்படுவதாக கூறப்படுகிறது. என்ன மாதிரியான நெருக்கடிகள், இவர்களுடைய பிரச்சனைகள் என்ன, இவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுதான் என்ன என்பது பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பல்வேறு தகவல்களை பார்க்கலாம். கோவையில் இருக்கக்கூடிய சிறு குழு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தற்பொழுது மிகப்பெரிய நெருக்கடியில் சிக்கி தவிப்பதாக அங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தெரிவிக்கிறார்கள். மேலும் தென்னக மான்செஸ்டர் என்று அழைக்கக்கூடிய கோவை நகரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 40,000க்கும் மேற்பட்ட சிறு குறு நிறுவனங்கள் இருக்கின்றன. இதை நம்பி லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் வேலை வாய்ப்பு வாழ்வாதாரமாக இருக்கிறது. ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொழில் முன்னேற்றத்திற்காக வாங்கக்கூடிய கடனை திருப்பி செலுத்தும்படி வங்கிகள் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் தங்களுக்கு அதில் பல்வேறு சிக்கல்கள் இருப்பதாகவும் இதனால் கால அவகாசம் வேண்டும் என்றும் இந்த தொழிலாளர்கள் மத்தியில் கோரிக்கை இருக்கிறது. மேலும் இது குறித்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது என்பது பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் பார்த்து வருகிறோம். ஜேம்ஸ் சார், இப்போ செய்தியாளர்லாம் சொன்னாங்க, கோவையை பொறுத்த வரைக்கும் 40,000க்கும் மேற்பட்ட சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இருக்கு. அப்போ ஒரு 4 லட்சம் பேர் வேலை வாய்ப்பு பெறக்கூடிய இந்த சிறு குறு தொழில் நிறுவனங்களோட முக்கியத்துவம் பத்தி சொல்லுங்க. கோவையை பொறுத்த பொதுவாக இந்தியாவில் விவசாயம், விவசாயக்கு அடுத்தபடி தொழில், இது இரண்டு கண்கள் என்பார்கள். இந்த 2 கண்களிலும் விவசாயம் தற்பொழுது பட்டு போயிருக்கக்கூடிய அதே காலத்தில் இந்த தொழில்களும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முழு அளவில் இன்று பட்டு போயிருக்கின்றன. காரணம், தமிழகத்தில் எதிர்பாராத விதமாகவோ அந்த அரசாங்கம் தொடர்ந்து ஒரு தேவை இயங்க குறு சிறு தொழில் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் முழுமையாக மின்சாரத்தை சார்ந்ததுதான் எங்கள் தொழில் நடத்தப்படுகின்றன. குறிப்பாக கோவை நீங்கள் சொல்லியது போல 40,000க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் குறு சிறு தொழிலாகவும் 10,000க்கும் மேற்பட்ட பெரும் தொழிற்சாலைகளும் இருக்கின்றன. இந்த பெருந்தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருள்களுக்கு அவர்களுக்கு வேண்டிய உதிரிபாகங்கள் செய்து கொடுப்பவர்களாக தான் நாங்கள் இந்த 40,000 பேர் இந்த கோவையை நாங்கள் இருந்து வருகிறோம். கடந்த காலங்களில் 2008க்கு முன்பாக தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்பட்ட எங்கள் கோவை மாவட்டம் கடன் செலுத்துவதில் முதன்மை மாவட்டமாக இந்தியாவில் இருந்தது. காரணம் என்னன்னா, அந்த காலத்தில் தொழில் நன்றாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது வங்கியிலிடத்தில் கடன்கள் நாங்கள் பெறும் பொழுது முன்னதாகவே கடன் செலுத்திக் கொண்டிருந்த காலங்கள் அது. 2008க்கு பிறகு இந்த 2014 நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த கடுமையான மின்வெட்டால் நாங்கள் அந்த 6 ஆண்டு காலங்களில் எங்கள் தொழில் முனைவோர்கள், இந்த 40,000க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்களில் 20,000க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் வங்கியில் கடன் வாங்கியிருக்கிறார்கள். அதில் 10,000க்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர் குறைந்தபட்சம் தனியார் நிதி நிறுவனத்திலும் கடனை வாங்கி இந்த தொழிலை நடத்தி வருகின்றோம். இப்ப சாதாரணமாக நாங்கள் வங்கிகளில் கடன் வாங்குகின்ற பொழுது முன்பு சாதாரணமாக நாங்கள் ஒரு மிஷின் வாங்குகிறோம் என்றால் அந்த மிஷினுக்கு குறைந்த விலை இருந்தது. தற்பொழுது தொழில் வளர்ச்சி கண்டிருக்கக்கூடிய இந்த தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நவீன இயந்திரங்கள் வாங்குகின்ற போது அந்த இயந்திரத்தின் விலை பார்க்கும் பொழுது 25 லட்சத்திலிருந்து அது 50 லட்சம் 60 லட்சம் ரூபாய் என்று அந்த இயந்திரத்தோட விலை வருகிறது. அப்பொழுது மாதந்தோறும் வங்கிக்கு அந்த 25 லட்சத்திலிருந்து நாங்கள் 50 லட்சம் வங்கியில் கடன்கள் வாங்குகின்ற பொழுது 6 ஆண்டுகளுக்கு இந்த கடன்களை எங்களுக்கு காலக்கெடு நிர்ணயித்து தருகின்றார்கள். இந்த 6 ஆண்டுகள் தருகின்ற பொழுது
நாங்கள் மாத தவணை என்று பார்க்கும்போது 50,000 60,000 என்று திருப்பி செலுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறோம். ஆனால் இந்த 2008 தொடங்கின மின்வெட்டு 10-11 வரும்போது நெருக்கடிகள் அதிகமாகும் பொழுது எங்களுக்கு அந்த தொழிற்சாலை நடத்துகின்ற தொழில் முனைவோர்களுக்கு அவர்கள் இருக்கின்ற வாடகைக்கு, அதாவது பெரும்பான்மையான கோவையில் பார்க்க போனால் 80-85% தொழிற்சாலைகள் வாடகை கட்டடத்தில் இயங்கி வருகின்றன. அந்த வாடகை கொடுப்பதற்கும் அவர்களிடத்து தொழிலாளியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் கூட எங்களுடைய வருவாய் என்பது கடந்த காலங்களில் மொத்தமாக நிறுத்தப்பட்டது. இது நிறுத்தப்பட்டதோட விளைவு என்ன விட்டது என்றால் எங்களை தக்க அன்றாட ஜீவிதமே ஒரு கேள்விக்குறியாக்கப்பட்ட பொழுது வங்கிகளுக்கு செலுத்துவதற்கு இந்த தொழில் முனைவர்களால் அந்த மாதம் 50,000 60,000 என்று முடியவில்லை. ஆனால் 2010 தொடர்ந்து வங்கிகள் இல்லாத போது நெருக்கடி கொடுத்ததனால் பல தொழில் முனைவர்கள் தங்களுடைய மனைவிமார்களுடைய நகைகள் உட்பட தங்கள் சொந்த பந்தங்கள் இடத்திலிருந்தும் தனியார் நிதி நிறுவனத்திலும் வட்டிக்கு வாங்கி எந்த வங்கியில் வட்டி குறைவாக கிடைக்கும் என்று வாங்கினமோ அந்த வங்கிகளுக்கு திருப்பி செலுத்துவதற்காக தனியார் இடத்தில் வட்டிக்கு வாங்கி செலுத்தியும் கூட எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த நெருக்கடியில் தான் வங்கிகள் இப்பொழுது புதிதாக 2014 RBI வழிகாட்டல் பிரகாரம் நாங்கள் ஜப்தி நடவடிக்கையில் இறங்குகிறோம் என்று இன்று தமிழகம் முழுவதும் குறிப்பாக கோவையில் அனுதின பத்திரிகை செய்தியில் ஏதாவது ஒரு வங்கிகள் இந்த தொழிற்சாலை ஏலம் விடப்படுகின்ற ஜப்தி நடவடிக்கை சம்பந்தமாக ஒரு தொடர் நிகழ்வாக இப்பொழுது நடந்து வருகிறது. இது ஒரு தொழிலை ஏற்கனவே நாங்கள் நொந்திருக்கின்றோம். இதில் மேலும் எங்கள் தொழில் அழிவதற்கு இது ஒரு காரணமாக என்பதை நாங்கள் முதல் பதிவு செய்கிறேன். தொடர்ந்து பேசலாம் ஜேம்ஸ் சார். தற்பொழுது செய்தி அரங்கில் இருக்கும் திரு லீலா கிருஷ்ணன் அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் லீலா கிருஷ்ணன் சார். இப்போ கோவையில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் நிறுவனங்கள் வங்கிகளில் வாங்கி இருக்கக்கூடிய கடனை திருப்பி செலுத்தலன்னா ஜப்தி நடவடிக்கைகள்ல ஈடுபடுவோம் அப்படின்னு வங்கிகள் அறிவிச்சிருக்காங்க. இப்போ எத்தனை தொழிலாளர்கள் இதுவரைக்கும் எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க, எவ்வளவு கடனை எப்பொழுது திருப்பி செலுத்த வேண்டும் அப்படின்னு கால அவகாசம் கொடுத்தாங்க, இப்போ ஜப்தி செய்யப்படும் அப்படிங்கிற நடவடிக்கையை எடுக்க போகிறோம் அப்படின்னு வங்கி சொல்லிருக்காங்க. இதற்கு முன்னாடி எப்போ நோட்டீஸ் கொடுத்தாங்க, இதை பற்றி சொல்லுங்க. வணக்கம் மேம். இப்போ நேசராஜ் அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு வங்கி மேலாளர் RBI உடைய உத்தரவின் பேர்ல தான் நாங்க ஜப்தி நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் குறிப்பிட்டாரு. ஆனா அது தவறு. ஆக்சுவலா என்னன்னா, இந்தியாவுடைய பொருளாதார தேக்க நிலை 2011 ஆரம்பித்து இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ RBI 2011 அன்றைய சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் KC சக்கரவர்த்தி தலைமையிலே ஒரு கமிட்டியை அமைத்து இந்த நசிவுறும் இந்த தொழில் நிறுவனங்களை காப்பாற்றுவதற்குண்டான வழிமுறைகளையும் பரிந்துரைகளையும் கேட்டு அமைத்தது. அந்த கமிட்டி அளித்த பரிந்துரைகளை 1 நவம்பர் 2012 அன்று RBI அனைத்து வங்கிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியது. அந்த வங்கி சொல்லுவது என்ன, RBI என்ன சொல்லி இருக்கிறது என்றால், ஒரு தொழில் நிறுவனம் நசிந்து போகும் நிலையில் இருக்கும் பொழுது வங்கி ஊழியர்கள், வங்கி அலுவலர்கள் அந்த தொழில் முனைவரை அழைத்து கவுன்சிலிங் செய்ய வேண்டும். அவர் ஏற்கனவே வாங்கிய கடன், அதனால் அவருடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அந்த கடனை ரீஸ்ட்ரக்சர் செய்து கொண்டு அவருடைய EMI டியூவை கம்மி பண்ணி அவர் தொடர்ந்து தொழிலை நல்ல முறையில் நடத்துவதற்காகத்தான் அது பரிந்துரை செய்திருக்கிறது. அதே கட்டத்தில் நசிவுடும் ஒரு தொழில் நிறுவனம் என்பதற்கு அடையாளம் வரையறைகளையும் RBI கொடுத்திருக்கிறது. ஒரு தொழில் நிறுவனம் NPA ஆகி 3 மாதங்கள் தொடர்ந்தாற் போல் இருந்தால் அது நசிவுறுவதாக அர்த்தம். ஆனால் இன்றைய வங்கிகள் என்ன செய்கிறது என்றால், NPA ஆன உடனேயே சர்பாசி ஆக்ட் 2002 படி அந்த வங்கி அந்த தொழில் நிறுவனத்தை முடக்கி அவர்கள் அடமானம் வைத்த அந்த பணயமாக வைத்த சொத்தை பறிமுதல் செய்து ஏலம் செய்யும் அளவுக்கு இவர்கள் போய்க் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நிலவரம். எவ்வளவோ முறை நாம் RBI சொல்லிவிட்டோம், பல்வேறு வங்கிகளிலும் நாம் இந்த விஷயங்களை சொல்லிவிட்டாலும் அவர்கள் இந்த RBI நடைமுறையை தொடர்ந்தாற்போல் பின்பற்றுவது இல்லை என்பதுதான் உண்மை. தொடர்ந்து பேசலாம் திரு லீலா கிருஷ்ணன். கோவையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சிறு குறு மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கு வங்கிகள் கொடுத்த கடனை திருப்பி செலுத்தும்படியும் அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடவில்லை என்றால் ஜப்தி நடவடிக்கைகளில் ஈடுபடுவோம் என்று பல்வேறு வங்கிகள் தொழிலாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்றன. இதனால் ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கக்கூடிய சிறு குறு மற்றும் தொழில் நிறுவனங்கள் தற்பொழுது மிகப்பெரிய அதிர்ச்சியில் உள்ளன. இதுகுறித்து மேலும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக முன்னாள் வங்கி அதிகாரி திரு கோபாலகிருஷ்ணன் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இருக்கிறார். வணக்கம் திரு கோபாலகிருஷ்ணன்.
கோவையில் இருக்கக்கூடிய பல்வேறு சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு அவர்கள் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தவில்லை என்றால் ஜப்தி நடவடிக்கைகளில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்போ ஒரு நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய வங்கி என்ன மாதிரியான ப்ராசஸ் அவங்க பண்ணல அப்படின்னா ஜப்தி நடவடிக்கைகளை ஈடுபடுவாங்க? ஆர்பிஐ என்ன மாதிரியான நிபந்தனைகள் விதிச்சிருக்காங்க? அதாவது ஆர்பிஐ இந்த விஷயத்துல தெளிவாக பல விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த எல்லா வித கடன்களை போல ரெண்டு கடனை சமமா பாவிக்க முடியாது. ஒன்னு விவசாய கடன், இன்னொன்னு சிறு தொழில் கடன். இந்த ரெண்டு கடனுக்குமாக சேர்ந்து வங்கிகள் கொடுக்கக்கூடிய மொத்த கடனில் குறைந்தபட்சம் 40% உங்களுக்கு கொடுக்கணும்னு தான் சொல்றாங்களே தவிர உங்களுக்கு கொடுக்க கூடாது என்றோ சில தவறுகள் வந்தால் உடனே ஜப்தி செய்யணும் என்றோ சொல்லவில்லை. சர்பாசி ஆக்ட் பிரகாரமும் அப்படி இல்லை. இதனோட உண்மை விஷயம் எப்படின்னா, மின்வெட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்த காலத்தில் கூட என்ன சொன்னாங்கன்னா, மின்வெட்டு பிரச்சனை இருக்கும்போது ஏற்கனவே கொடுத்த கடன் தவிர ஜெனரேட்டர் வாங்குவதற்காக ஒரு சிறப்பு கடன் கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஒரு நியதி. அநேகமாக பெரும்பாலான வங்கிகள் அதை நிறைவேற்றி இருக்க வேண்டும். ரிசர்வ் வங்கியின் கருத்தும் அதுதான். அது போக கடன் திருப்பி கொடுப்பதில் தாமதம் ஏற்படுமேயானால் ரீஷெடியூலிங் முறை அப்படின்னு ரிசர்வ் வங்கி ஒரு சிறப்பு திட்டம் வகுத்து சில ஆண்டுகளாக செயல்படுத்தி வருகின்றன. இது எப்படின்னா, ஒரு பெரிய கடன் வாங்கி ஒரு 6 வருஷத்துல 5 வருஷத்துல திருப்பி கொடுக்கணும்னா அதை குறிப்பிட்ட இன்று கொடுக்க முடியாதுன்னு இன்னையிலிருந்து 1 மாதம் 2 மாசம் கழித்து கொடுக்கிற மாதிரியோ, அதிலிருந்து 3-6 மாதம் கழித்து கொடுக்கிற மாதிரியோ, அதை கொடுக்க வேண்டிய தவணை முறையையும் அந்த கால அட்டவணையையும் திருத்தி அமைக்க வேண்டும், மாற்றி அமைக்க வேண்டும். அதுதான் ரீஷெடியூலிங் முறை. இது செய்யப்பட வேண்டும். இன்னொன்னு இதுல இன்னும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, வேண்டுமென்றே பணம் திருப்பி கொடுக்கக்கூடிய வசதி இருந்தும் இவர்கள் வேண்டுமென்றே தாமதிக்கிறார்கள் என்று நிரூபித்தாலே தவிர இது போன்ற சிரம திசையில் உள்ளவர்கள் அவசர கதியில் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதுதான் ரிசர்வ் வங்கியின் நீதியாகும். இது தவிர இவர்கள் இன்னும் என்ன பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட இந்தியாவில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், சிறு தொழில் குறுந்தொழில 40% உற்பத்தி அவங்களுக்கு இருந்தா வருது. அதே போல 45% ஏற்றுமதி இந்த துறையில் இருந்தா கிடைக்குது. அது மட்டுமல்ல 40 முதல் 45% வேலை வாய்ப்பும் இந்த துறையில் இருந்துதான் கிடைக்குது. இந்த முக்கிய காரணத்தையும் இந்திய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டும் தற்போது மந்த நிலை நிலவுவதால் 2 பெரிய காரணங்கள் இருக்கு இவங்க பணம் கட்டாததுக்கு. இன்னும் ஒண்ணு மந்த நிலை, இன்னொன்னு மின்வெட்டு, மூன்றாவது இது யாரும் குறிப்பிடாத விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னு கேட்டா, இந்த சிறு தொழில் உற்பத்தி செய்கிறவர்களும் குறுந்தொழில் உற்பத்தி செய்கிறவர்களும் இந்த உதிரி பாகங்களை பெரிய முதலாளிகளுக்கும் பெரிய ஆலைகளுக்கும் பெரிய மில்லுகளுக்கும் சப்ளை செய்கிறார்கள். அவர்கள் 30 நாளில் கொடுக்க வேண்டிய பணப்பட்டுவாராவை 30-35 நாட்களில் கொடுக்க வேண்டிய பணத்தை 2 மாதம் கொடுப்பதில்லை, 3 மாதம் கொடுப்பதில்லை. அதுவும் வங்கி என்ன செய்யறாங்கன்னா, அந்த மாதிரி பெரிய முதலாளிகளுக்கு பெரிய மில்களுக்கு கடன் கொடுக்கும் போது நீங்கள் உங்கள் சிறு தொழிலுக்கு கொடுக்க வேண்டிய கடன்களை எல்லாம் பைசல் செய்து விட்டீர்களா, பட்டுவாடா செய்து விட்டீர்களா என்று கேட்க வேண்டும் என்று கூட ஒரு நியதி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இவர்கள் உற்பத்தி செய்வதிலிருந்து அரசு தரப்பிலிருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சரி மத்திய அரசும் சரி கொஞ்சம் கொள்முதல் செய்யணும். அதன் மூலம் இவர்களுக்கு சீக்கிரமாக விற்பனை ஆகணும், அதன் மூலம் இவர்களுக்கு சீக்கிரமாக பணம் கிடைக்கணும் அப்படின்னு இவர்களை கையை வலுப்படுத்துவதற்கும் இவர்களை கையை தூக்கி விடுவதற்கும் தான் ரிசர்வ் வங்கி பல்வேறு விஷயங்களை நடத்தி வருகிறதே தவிர ஒரு வேண்டுமென்றே திருப்பி கொடுக்காதவர்கள் வேறு விஷயம். இது போன்று தன் கையை மீறிய அவுட் ஆஃப் தேர் கெப்பாசிட்டி, அவங்களுடைய சக்திக்கு மீறி அவர்களுக்கு கொடுக்க முடியாது இருக்கும் நிலையில் அவர்களை இப்படியெல்லாம் நிர்பந்திக்கலாம் என்றோ, அவர்களுடைய பெயரை வெளியிடலாம் என்றோ, அவர்களுடைய படத்தை சந்தையில் வைக்கலாம் என்றோ, அவர்கள் வீட்டை ஜப்தி செய்வதற்கு செக்யூரிட்டிசேஷன் ஆக்ட் என்பது எதற்காக வந்ததென்றால், நிலுவையில் உள்ள அதாவது எந்த ஒரு வராக்கடனையும்
திருப்பி பெறுவதற்கு வழக்கு மன்றத்துக்கு நாடினால் வழக்கு மன்றத்தில் 5 வருடம் 10 வருடம் 15 வருடம் எடுக்கிறார்கள். அப்படி ஆகக்கூடாது என்பதுதானே தவிர அது யாருக்காக உள்ளது? கொடுக்கக்கூடியவர்கள் கொடுக்காமல் இருப்பதற்காக, அவர்களை நிர்பந்திப்பதற்காக செக்யூரிட்டிசேஷன் ஆக்ட் தவிர இந்த 2002ஆம் ஆக்டிலிருந்து வந்திருக்கே தவிர இது இது போல சிறு தொழில்களையும் குறுந்தொழில்களையும் இது போன்ற அவர்களை கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாக்குவது நியாயமில்லை. இவர்கள் இன்னொரு காரியமும் செய்யலாம். ஸ்டேட் லெவல் பேங்கியர்ஸ் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு, ஒவ்வொரு ஸ்டேட்லயும். கோயம்புத்தூர்லயும் இருக்கு. இந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற ஸ்டேட் லெவல் பேங்கர் கமிட்டிக்கு தலைவராக இருப்பவர் கோயம்புத்தூர் கலெக்டர், அதாவது ஆட்சியாளர். சோ அவரோட இந்த மீட்டிங்ல இந்த பிரதிநிதிகள், அதாவது சிறு தொழில் குறுந்தொழில் தொழிலாளர்களுடைய சங்கத்தின் பிரதிநிதிகள் கலெக்டரிடம் இந்த விஷயத்தை எடுத்து சொன்னால் அப்பொழுது வங்கியாளர்கள் கையும் வலுப்படும். வங்கியாளர்களும் தங்களுடைய மேலதிகாரிகளின் தொந்தரவுக்கு உபாதைக்கு உட்பட்டு அவர்கள் சில அவசர கோலத்தில் சில நடவடிக்கைகள் எடுப்பதை கலெக்டர் இதை தலையிட்டு ஓரளவு அதை நிதானமாக்கலாம். திரு கோபாலகிருஷ்ணன், இன்னும் இது பற்றி நிறைய உங்களிடம் பேச வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இந்தியாவில் உற்பத்தியை பொறுத்தவரை சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனங்கள் மூலம் 40% பல பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஏற்றுமதி என்று பார்க்கும் பொழுது 45% பொருட்கள் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. வேலைவாய்ப்பு என்று பார்க்கும் பொழுதும் பல லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இதில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது கோவையில் இருக்கக்கூடிய சிறு மற்றும் குறுந்தொழில் நிறுவனங்களுக்கு அவர்கள் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விதிமுறையின்படி பல்வேறு நெருக்கடிகளை வங்கிகள் அவர்களை ஆளாக்குவதாக அங்கு இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். ஒரு கடனை கட்டவில்லை என்றால் அதற்கு மேலும் கால நீட்டிப்பு செய்து ரீஷெடியூலிங் முறை என்கின்ற ஒரு முறை இருக்கிறது, அதையும் பின்பற்றலாம். RBI அதை முன்மொழிந்திருக்கிறது. ஆனால் அந்த மாதிரியான நடவடிக்கைகள் இங்கே பின்பற்றப்பட்டிருக்கிறதா என்று பார்க்கும்பொழுது பல்வேறு விதிமுறைகள் இதில் பின்பற்றப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் அங்கே பதிவு செய்யப்படுகிறது. மேலும் வங்கிகள் மற்றும் சிறு குறுந்தொழில் நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் பேச்சுவார்த்தையிலும் நடத்தியிருக்கிறார்கள். அதில் என்ன மாதிரியான தீர்வுகள் அங்கே பெறப்பட்டிருக்கின்றன, என்ன மாதிரியான கருத்துக்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டன என்பது குறித்த பல்வேறு தகவல்களை பார்க்கலாம். இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் வாங்கியிருக்கக்கூடிய கடனை திரும்ப செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நடவடிக்கைகளில் வங்கிகள் ஈடுபட்டிருக்கின்றன. அதில் முதல் கட்டமாக அவர்கள் வாங்கியிருந்த கடனை திரும்ப செலுத்தவில்லை என்றால் அந்த நிறுவனங்களை ஜப்தி செய்வோம் என்கின்ற வங்கிகளின் அறிவிப்பு அந்த தொழிலாளர்களை அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது. மேலும் RBI வகுத்திருக்கக்கூடிய பல்வேறு விதிமுறைகள் இங்கே பின்பற்றப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. கள நிலவரம் எப்படி இருக்கிறது என்பது குறித்து எமது செய்தியாளர் நேசராஜிடம் கேட்கலாம். நேசராஜ், இப்போ அங்க இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க, வங்கிகள் எப்போ அறிவிப்பு பண்ணாங்க உங்களுடைய கடனை இந்த காலக்கெடுவுக்குள் செலுத்த வேண்டும் அப்படின்னு? எப்ப வரைக்கும் காலக்கெடு விதிச்சிருக்காங்க? எந்த காலக்கெடுவை தாண்டினா ஜப்தி செய்வோம்னு சொல்லிருக்காங்க? என்ன மாதிரியான அணுகுமுறைகள், என்ன மாதிரியான நெருக்கடிகளை வங்கிகள் அவங்களுக்கு கொடுக்கறாங்க? அவங்க கிட்ட கேளுங்க. அதாவது வணக்கம் மேமா, இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த அருள் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ்ல அதுல கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக ஒரு இந்த தனியார் தேசியமயமாக்கப்பட்ட அதிகாரிகள் ஒரு கேமரா எடுத்துட்டு வேல்யூ ஆஃப் குட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்துல உள்ள இயந்திரங்களை எல்லாம் அவங்க போட்டோ எடுத்திருக்காங்க. அதுல குறிப்பா இருக்கு அவங்க வச்சிருந்த வாகனம் முதற்கொண்டு போட்டோ எடுத்து டோட்டல் வேல்யூ உங்களுக்கு இவ்வளவுதான் வருது உடனே கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அணுகுமுறை மீறி அவங்க அடுத்ததா என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, நாளைக்கு இந்த பேப்பர்ல உங்களுடைய ஆட் வருது, இதுல மீறி நீங்க கட்டலைன்னா இன்னும் நாங்க சிவியரா ஆக்ட் பண்ணுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து நம்ம ராஜன் கிட்ட கேட்போம். சார், இந்த அணுகுமுறை வங்கிகள் எப்படி பண்ணலாம்? வங்கி, என் பேர் ராஜன், டாக்ஸ் துணை தலைவராக இருக்கிறேன். வங்கி நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம், போய் ஹெல்ப் கேட்டாலும் ஹெல்ப் பண்றதில்ல. நான் அக்கௌண்ட் நல்லபடியா வச்சிருக்கேன், நல்லா இது பண்ணிருக்கேன், பிசினஸ் டெவலப் பண்ணலான்னு போய் லோன் கேட்டா லோன் தர்றாங்கிறாங்க. ஆனா வாங்க நான் ஒரு 6 மாசம் முன்னாடி தெரிச்சு அப்புறம் கட்டுக்கவே இல்லை. லோன் கொடுத்தவங்களையும் இந்த மாதிரி தொல்லை பண்ணி அவங்க பிசினஸ் பண்றதுக்கு இல்லாம ரொம்ப நெருக்கிறாங்க. இந்த முறை இப்படியே போச்சுன்னா கோயம்புத்தூர்ல யாருமே பிசினஸ் பண்ண முடியாது, ரொம்ப நெருக்கங்களுக்கு ஆயிடுறாங்க. இப்ப இருக்கிற பிசினஸ் வேண்டாம், சரியில்லை, வேற பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லி நான் போய் பேங்க்ல லோன் கேட்டேன். என்னோட பேங்க்ல நான் இது வரைக்கும் செக் அக்கௌண்ட்ல கரெக்டா பண்ணி பேலன்ஸ் நில் பேலன்ஸ்ல இருந்து எல்லாம் கரெக்டா பண்ணி வச்சுட்டு இருக்கிறேன். அப்படி இருந்தும் எனக்கு அக்கௌண்ட் லோன் தர மாட்டேங்கிறாங்க. குறிப்பா நீங்க இந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் எந்தெந்த மாதிரியான நிபந்தனைகளை பண்றாங்க? என் பேர் பிரதாப் சேகர், கோவை மாவட்ட பொதுச்செயலாளர் கான்டாக்டுக்கு. இப்போ இந்த குறுந்தொழில் முனைவர்கள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்ணணும்னா, நடப்பு கணக்கு ஓபன் பண்ணணும்னா
ரூபாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வழிமுறை காட்டியிருக்குது. ஆனா எந்த ஒரு வங்கியுமே 3000 இல்லைன்னா 5000 கம்மி எதுவுமே பண்ணறது கிடையாது. 5000 ரூபாயில ஒரு 100 ரூபாய் கம்மியானா கூட 200 ரூபாய் 250 ரூபாய் வந்து ஆட்டோ டெபிட் பண்ணிடுறாங்க. நாங்க வங்கி மேல போய் என்ன சார் இந்த மாதிரி வருதுன்னு கேட்டா அது எங்களுடைய இது கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா கம்ப்யூட்டர்ல ஃபீட் ஆயிடுது, நாங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி கை விரிச்சிடுறாங்க. ஆனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நாங்க என்ன கோரிக்கை விடுதுன்னா, மீண்டும் மத்திய அரசாங்கம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை வலியுறுத்தணும். குறுந்தொழில் முனைவோர்களுக்கு மினிமம் பேலன்ஸ் 1000 ரூபாய் தான் வைக்கணும். அதுக்கு நாங்களே குறுந்தொழில் வைக்கிறதுனால நாங்க வந்து சிறு தொழிலும் பெருந்தொழில் கிடையாது. இந்த 1000 ரூபாய் வைக்கிறது பெரிய இது. நாங்க எங்களுடைய உறுப்பினர்கள்ட்ட நாங்க வந்து கண்டிப்பா 1000 ரூபாய் வச்சு இது பண்ணாலும் இன்னும் நிறைய அக்கௌண்ட்ஸ் சேர்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதான் நம்ம மத்திய அரசு வலியுறுத்தி RBIக்கு எல்லா தேசிய வங்கிக்கும் குறுந்தொழிலுக்கு 1000 ரூபாய் டெபாசிட் கட்டணும்னு சொல்லிட்டு நாங்க குறிப்பா சார் இப்போ இந்த சிறு குறு தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கு? ரொம்ப கவலைக்கிடமான நிலையில் இருக்குதுங்க. டோட்டலாவே என் பேர் சவுந்தரராஜுங்க. ரொம்ப மிகவும் கவலைக்கிடமான நிலையில் இருக்குது. லேபர்களுக்கு வேலை கொடுக்கறதே ரொம்ப பிரதானமா இருக்குதுங்க. இன்னைக்கு வந்துட்டு நாங்களும் வந்து சில தொழில்மயமாக்கப்பட்ட இதில் வங்கியில கடன் வாங்கியிருக்கிறோம். வாங்கின கடனுக்கு வந்து வட்டியே கட்ட முடியாத நிலையில் இப்ப அபராத வட்டிகள் ரொம்ப அதிகமா போட்டு இப்ப உங்களுக்கு தொழில் நடைவுன்னு சொல்றீங்க. அப்படி இருந்தும் பேங்க்ல லோன் வாங்கிட்டு அவங்க கட்டும் போது நீங்க மாவட்ட ஆட்சியரோட மனு கொடுக்கறது எந்த விதத்துல நியாயம்? ரொம்ப நெருக்கடியான நிலையா கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுங்க. சப்போர்ட் பண்ண நேரத்தில் இந்த மாதிரி பேங்கர்ஸ் வந்து ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்போ ரொம்ப மோசமா இருக்குதுங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த வங்கிகள் வந்து எந்த அளவுக்கு போஸ்ட் பண்றாங்க? நான் செந்தில்குமார், என் பேரு ஸ்டாக் சங்கத்தின் துணைத் தலைவராக இருக்குங்க. இப்ப நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில வந்து 19 லட்சம் ரூபாய் லோன் வாங்கியிருந்தேன். இது வரைக்கும் ஒரு 11 லட்சம் ரூபாய் லோன் கட்டிட்டேன். கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கடுமையான மின்வெட்டு வந்தப்போ என்னால லோனே கட்ட முடியல. அந்த சூழ்நிலை வரும்போது என்ன ஆகுதுன்னா, நாங்க வந்து அவங்க நிர்ணயிச்ச அந்த அமௌண்ட் கீழே தான் எங்களால் லோனே கட்டிட்டு வர முடியுது. அந்த சூழ்நிலையில அவங்க என்ன பண்றாங்க, அந்த மீதி இருக்க பணத்துக்கு வட்டிக்கு வட்டி போட்டு இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா 17 லட்சம் ரூபாய் லோன் அமௌண்ட் போக 13 லட்சம் ரூபாய் வந்து அதிக தொகையான இதுக்கு வந்து கட்டணும்னு சொல்லி போட்டு நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து எங்களால கட்ட முடியாம ரொம்ப சூழ்நிலை நெருக்கடியில் இருக்கிறோம். இவங்க மேலும் வந்து ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒருக்காவும் லெட்டர் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நீ எப்ப வந்து எங்களுக்கு வந்து நீ இதுக்கு மேல நெருக்கடி கொடுத்து எங்களை இது பண்ணுவாங்கிறது தெரியல. அவ்வளவு சூழ்நிலை நெருக்கடியில் இருக்கிற நாங்க வந்து நம்பி இருக்கிற ஒரே இது வந்து டாக்ஸ் சங்கத்தை மட்டும்தான் நம்பி இருக்கிறோம். கோவை மாவட்டத்தின் ஜேம்ஸ் தலைமையிலான டாக்ஸ் சங்கத்தையும் நம்ம மாநில தலைமையில் இருக்கிற ஏஎஸ் கண்ணன் அவர்களுடைய வழிகாட்டின் பேர்ல கண்டிப்பா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இது ஏதாவது ஒரு முயற்சியில வந்து எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நம்பிக்கை. ஆனா இப்போ தற்போது வந்து சீரான மின்சாரம் இருந்து வருது. இப்போ இந்த தொழில் எப்படி இருக்கு? இப்போ தற்சமயத்துல சீரான மின்சாரம் கிடைச்சு கூட கடந்த 4 வருடங்களாக கடும் மின்வெட்டு இருந்த காரணத்தினால பல தொழிலாளர்கள் பல வேலை வாய்ப்பை தேடி போனனால வேலைக்கு ஆட்கள் கிடைக்கல. 2வது பாத்தீங்கன்னா இப்போ தொழில் வந்து ரொம்ப சுணக்கமா இருக்கு. கரண்ட் இல்லாத காரணத்தினால தொழிலே இல்ல. இப்ப கரண்ட் பிரச்சனை சீராக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் பழைய மாதிரி வந்தால்தான் தொழில் பழைய மாதிரி சீரடைய முடியும். ஆனா இப்போ இந்த தொழில வந்து பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வரதான் பெரிய நிறுவனங்கள் வந்து வேறு மாநிலத்திற்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கிறாங்க. இப்ப வந்து இந்த தொழில வந்து ஜாப் ஆர்டர்ஸ் எப்படி இருக்கு? ஜாப் ஆர்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்திரமா இல்லைங்க. ஆர்டர் வந்து ஒரு மாதம் ஆர்டர் வருது, ஒரு மாதம் ஆர்டர் வர்றதில்ல. இதையெல்லாம் வந்து அனுசரிச்சு தான் தொழில் பண்ண வேண்டியதா இருக்குது. அப்ப பேங்க் லோன் வந்து சீராக கட்ட வேண்டியது இருக்குது. பேங்க் லோன் வந்து ஒரு 6 மாசம் வேலை இல்லைனாலும் கூட பேங்க் லோன் கட்ட வேண்டியதா இருக்குது. அப்ப அந்த கட்ட முடியாத சூழ்நிலை வந்து மீண்டும் வந்து வேலை வரும்போது அதுல வர லாபம் பெரும்பகுதி வந்து பேங்க் லோனுக்கு சரியா போயிருக்கு. அப்ப தொழில் வந்து நடிவடைந்துருக்கு. அவங்க மேலும் அபராத வட்டி எல்லாமே நெருக்கடி கொடுத்து அவங்கள வந்து வர்ஷாப் உரிமையாளர் வந்து ரொம்ப நெருக்கடி கொடுக்கறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ஹேமா, இதுல பல்வேறு பிரச்சனைகளையும் இருந்து இந்த சீரான மின்சாரத்தால் இன்னும் 2 வருடங்களுக்கு மேலாக இந்த தொழில் வந்து முன்னேற்றம் அடையும் தெரிவிச்சிருக்காங்க. ஹேமா, தொடர்ந்து பேசலாம். நிஸ்ராஜ், ஜேம்ஸ் சார் இப்ப அங்க இருக்கிறவங்க அவங்களுடைய நிலை எல்லாமே பதிவு பண்ணாங்க. இப்போ தமிழகத்துல பாத்தீங்கன்னா நிறைய தொழில்கள் இருக்கு. நிறைய தொழில்களுக்கும் வங்கிகள் கடன் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வங்கிகள் கிட்ட நீங்க கடன் வாங்கும் பொழுது இந்த விதிமுறைகள் எல்லாமே நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சைன் பண்ணி தான் கடன் வாங்கியிருப்பீங்க. இப்போ வங்கிகள் வந்து கொடுத்த கடனை திரும்பி கேட்பது அப்படிங்கறது அவங்களுடைய வேலை. அப்ப அவங்களுடைய வேலையை தான் அவங்க வந்து செய்யறாங்க. இப்போ இதுல எப்படி வந்துட்டு நீங்க தவறு சொல்றீங்க? சார், நாங்க அப்படி தவறு வந்து அப்படி சொல்லலைங்க. அவங்க பதிவு பண்ற விதம் என்னன்னு கேட்டீங்கன்னாங்க, இப்ப வங்கியில வந்து இந்த தொழில் நம்பிதான் நாங்க இந்த கடனை வாங்குறோம். எங்களுக்கு அந்த தொழில் உற்பத்தி முறையாக நடந்தால் அந்த உற்பத்தி நான் ஏற்கனவே கூட சொல்லும்போதே சொன்னேன், 2007க்கு முன்னால் இந்தியாவிலே வந்து தலைசிறந்த மாவட்டம் கடனை திருப்பி செலுத்தி கோவை. தற்பொழுது 2007க்கு அப்புறம் இந்த நெருக்கடிக்கு நாங்க ஆளாக போறோம். இந்த ஊரே எங்களை பார்த்து வந்து கடன் கட்டாளர்கள் லிஸ்ட் இருக்கக்கூடிய கோவை மாவட்டம் முதன்மை இடம் இருக்குங்கிற அளவுக்கு வந்து நாங்க தள்ளப்பட்டிருக்கிறோம். தொழில் சுமூகமான முறையில் நடைபெறவில்லை. இந்த மின்வெட்டு ஒரு புறம் வந்து நாங்கள் இருந்தது ஒரு புறம்.
இந்த மின்வெட்டு சரியாகிவிட்டது, இப்ப வேலை வாய்ப்புகள் வருதான் பாத்தீங்கன்னா, இந்த கடந்த காலங்களில் ஏற்பட்ட இந்த மின்வெட்டினால் பல்வேறு தொழிற்சாலைகள், நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளை உற்பத்தி செய்து நேரடியாக நாங்கள் விற்பனைக்கு செய்பவர்கள், குறு சிறு தொழில் சார்ந்தவர்கள் நாங்கள் அல்ல. ஒரு பெரும் நிறுவனங்களுக்கு அவர்களிடத்து உதிரிபாகங்கள் செய்து கொடுப்பவர்கள். இந்த கடந்த காலங்களில் ஏற்பட்ட இந்த மின்வெட்டினால் இவர்கள் எல்லாம் பெரிய நிறுவனங்கள், பெரும் பகுதியினர் தங்களுடைய அவங்களுக்கு வேண்டிய உதிரி பாகங்களை வெவ்வேறு மாநிலங்களுக்கும் வெவ்வேறு மாவட்டங்களுக்கும் எங்கே அவர்களுக்கு தடையின்றி கிடைக்கிறதோ கடந்த காலம் ஏற்பட்டு மாறிவிட்டார்கள். இந்த மாறிவிட்ட நிலையில் இப்பொழுது தமிழகத்தில் மின்வெட்டு என்பது ஒரு சுமூகமான முறையில் தடையற்ற மின்சாரம், எங்க கோவையை பொறுத்த வரைக்கும் தற்போது தடையற்ற மின்சாரம் கிடைத்து வருகிறது. ஆனா ஆர்டர் என்று பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு 80% பேருக்கு எந்த ஆர்டர்களும் இல்லாமல் நாங்கள் இப்பொழுது உட்கார்ந்துருக்கோம். இது என்ன கேட்டீங்கன்னா, தொட்ட எங்களை சனியன் தொட்ட விடாதுங்கிற போல எங்களுடைய வாழ்க்கை 2008 அப்புறம் இன்று வரைக்கும் எங்களுக்கு வழி இல்லை. இதுலதான் பிரச்சனை வருது. இப்ப வங்கியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னங்கிறாங்க கேட்டீங்கன்னா, மாதம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல மாதம் 50,000 ஒரு தொகை செலுத்த வேண்டும் என்றால் அந்த 50,000 அப்பவும் எங்க தொழில் முனைவோர்கள் என்ன செய்யறாங்க கேட்டீங்கன்னா, 50,000 கட்ட முடியவில்லை என்றாலும் அவர்களுக்கு என்ன வருகிறதோ 20,000 என்றாலும் 30,000 என்றாலும் கட்டிவிடுகிறார்கள். ஆனால் இந்த கட்டணாலும் கூட இந்த வங்கிகள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால், பாக்கி இருக்கிறதுக்கு நிலுவைத் தொகை அடிப்படையில் கொண்டு வந்து அபராத வட்டிகள் போட்டு மற்றும் அதற்கும் வட்டிகள் போட்டு இப்படி கொண்டு வருகிறார்கள். இப்ப இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இப்ப கடன் ஆண்டுகள் என்று 6 ஆண்டுகள் தருகிறார்கள். 6 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகளுக்கு எங்களுக்கு கால நிர்ணயம் தருகின்றார். இந்த மேலே குறிப்பிட்ட அந்த அருள் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் இன்னும் 3.5 ஆண்டுகள் அவர் கடன் செலுத்துவதற்கு கால அவகாசம் வைக்கிறது. அவர் பெற்ற தொகையில் 29 லட்சம் கட்டி இருக்கின்றார்கள். இந்த நடைமுறையில் அவருக்கு இந்த பேப்பர் ஒரு பெரிய உங்களுக்கு இன்னொரு விஷயம், கார்பரேட் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா, தனி மேனேஜ்மெண்ட் இருக்கும், ஆடிட்டர் செக்ஷன் இருக்கும், அக்கௌண்ட் செக்ஷன் இருக்கும். அவர்கள் சம்பந்தமான எல்லா பணிகளும் செய்வது வங்கிகளை பொறுத்த வரைக்கும் அந்த பேப்பரை கரெக்டா கொடுப்பார்கள். குறுந்தொழில் நிறுவனங்களால் அப்படி செய்ய முடியாது. அதில் ஓனரா இருப்பவரை மிஷினில் வேலை செய்வார், ஆடிட்டிங் வேலையும் பார்ப்பார், ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் ஆடிட்டரை சந்திப்பார். இது என்ன கேட்டீங்கன்னா, வங்கிகள் கேட்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸ் முறையாக இவர்களால் கொடுக்க முடியாததால் வங்கிகள் ஆர்பிஐ நாம்ஸ் பிரகாரம் வழிகாட்டுவதற்கு பதிலாக நடவடிக்கைக்கு போயிடுறாங்க. இப்படிதான் நாங்க நெருக்கடிகளை வங்கிகள் உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப சொன்ன மாதிரி அனுதினமும் பத்திரிகைகள் உங்களுக்கு 3 மாதம் கடனை முறையாக செலுத்த நோட்டீஸ் கொடுத்து இந்த அந்த சொத்து பிணையம் வைத்து கடன் வாங்கி இருக்கிறவர்கள் 95% இருக்கிறார்கள். ஆகையால் உடனடியாக கோவையை பொறுத்த வரைக்கும் லேண்ட் வேல்யூ என்பது அதிகம். அங்கே உடனடியாக ஆக்ஷன் போறதுக்கு உண்டான குறிக்கோளாக இருக்கிறார்களே, அவர்கள் உட்கார வைத்துக் கொண்டு ஆர்பிஐ வழிகாட்டி ரிசர்வ் பேங்க் காட்டிய வழி பிரகாரம் இவர்கள் சொன்ன கோபால் சார் சொன்ன மாதிரியும் உட்கார வைத்துக் கொண்டு சிறு குறு தொழில்களை எப்படி உங்களுக்கு இந்த கடனை நீட்டித்தால் இருக்கும். இந்த மாத தொகை 50,000 என்பது 60,000 என்பதற்கு பதிலாக 20,000 கட்டுவார்கள். அந்த மாதிரி ஒரு நெருக்கடிகளை தீர்ப்பதற்கு எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் வங்கிகள். அது வங்கிகள் தற்பொழுது செய்வதில்லை என்பது ஒண்ணு. இரண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த குறு சிறு தொழில் சம்பந்தமாக இந்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட நாய் கமிட்டியிலிருந்து ஆரம்பிச்சு நாயர் கமிட்டிங்கிற வரைக்கும் 4 கமிட்டிகள் போட்டிருந்தாங்க கடந்த காலங்களில். இந்த 4 கமிட்டிகளும் குறு சிறு தொழிலுக்கு எந்தெந்த வடிவத்தில் உதவி செய்ய வேண்டும் என்று வழிகாட்டி இருக்கிறாங்க. அது ஒரு உதவி என்ன கேட்டீங்கன்னா, குறு சிறு நிறுவனங்கள் உங்களுக்கு வங்கிகள் கடன் அக்கௌண்ட் வைத்து இருந்தால் அவர்களுடைய ஆண்டு வருவாய் 20% இது போட்டு வித்தவுட் கொலட்டரல் போட்டு நடைமுறை மூலதன கடன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. கேஷ் கிரெடிட் கடன் கொடுக்கணும். ஆனா எந்த வங்கிகளும் அதை செய்வதில்லை என்பதுதான் எங்களுக்கு வருத்தமா இருக்கிறது. இப்ப நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் வங்கியோட கடனை யாரும் ஏமாத்திட்டு போக முடியாது. ஏன் கேட்டீங்கன்னா, வங்கிகளுக்கு கடிவாளம் என்பது எங்களுடைய சொத்துக்கள் பெருமளவில் அவரிடத்தில் இருக்கின்றது. அங்கே ஏமாற்ற வேண்டும் என்று சொத்தை விட்டு எல்லா சொத்தையும் கொடுத்து போட்டு என் வங்கிக்கு மேற்கொண்டு அந்த கம்பெனிக்கு இடம் மற்றும் மிஷனரிகள் பார்த்தா 3 கோடி ரூபாய்க்கு வருகிறது. கட்ட வேண்டிய பணம் அவர்கள் பிரகாரம் வட்டியும் அசலும் சேர்த்து 34 லட்சம். அப்ப 34 லட்சத்துக்காக 3 கோடி சொத்தை எந்த தொழில் முனைவோர்கள் விடுவார்களா? ஆக வங்கிகள் ஒரு இணக்கமான முறையில் இந்த கடன்களை திருப்பி செலுத்துவதற்கு வாய்ப்புகள் உருவாக்க வேண்டும். அது இன்னொரு விஷயத்தையும் பதிவு செய்யணும். இப்ப மாவட்டத்தில் கலெக்டர் தான் வங்கிகளுக்கு தலைவராக இருக்கிறார்கள். அந்த வங்கியில் தலைவர்கள் அப்புறம் லீட் வங்கி ஒரு மாற்றம் இருக்கிறார்கள். ஆனால் பிரச்சனை என்று போகின்ற பொழுது கலெக்டர் மூலமாக ரெப்பராக அந்த கடிதத்தை கொடுக்கப்பட்டாலும் மாவட்ட முன்னோடி வங்கி மூலமாக போனாலும் கூட அதுக்கு சரியான முறையில் எந்த வங்கி ரெஸ்பான்ஸ் மரியாதை செலுத்துவதில்லை என்பதையும் இந்த அரங்கில் நான் பதிவு செய்கிறேன். தொடர்ந்து பேசலாம் ஜேம்ஸ் சார். களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் நேசராஜிடம் பேசலாம். நேசராஜ், இப்போ அங்க இருக்கக்கூடிய அவங்க கிட்ட கேளுங்க, இப்போ அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன, அவங்க வங்கிகள் கிட்ட இருந்து என்ன மாதிரியான காலக்கெடு அவங்க எதிர்பார்க்கறாங்க, அரசிடமிருந்து என்ன மாதிரியான உதவிகள் எதிர்பார்க்கறாங்க, அவங்க கிட்ட கேளுங்க.
குறிப்பா பாத்தீங்கன்னா ஹேமா, இந்த தொழில வந்து பெண் தொழிலாளர்கள் அதிக அளவு இருக்காங்க. அந்த பெண் தொழிலாளர் ஒரு நிமிடம் பேசுவாங்க. இப்ப இந்த தொழில் எப்படி இருக்கு? நீங்க எப்படி இந்த ஃபீல்டுக்கு மறுபடியும் வந்தீங்க? நான் 5 வருஷமா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க. முதல்ல இங்க, அப்புறம் வேலை இல்லாம வெளியில போய் நாங்க ஒர்க் பண்ணோம். திரும்ப எங்க ஓனர் நான் பழையபடியா வேலை தர்றேன், நீங்க வாங்க அப்படின்னு சொன்னவரு 2-3 நாள் ஆச்சு. இப்போ தற்போது இந்த தொழில் எந்த மாதிரியான கோரிக்கைகளை நீங்க மாநில அரசுக்கு வைக்கிறீங்க, மத்திய அரசுக்கு? அதே போல தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுக்கும் நீங்க என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் வங்கிகளுக்கு இப்ப உள்ள கண்டிஷன் எங்களால கடனை திருப்பி செட்ட இயலாத சூழ்நிலை. குறைந்து 2 வருஷமாவது கடன் நீட்டிப்பு பண்ணி தரணும். ரெண்டாவது, இனி வரும் காலங்களில் குறுந்தொழில் விவசாயத்துக்கு அடுத்தபடியா குறுந்தொழில வேலை வாய்ப்பு அதிகமா பண்ணி கொடுக்குது. அதனால வட்டி வீதத்தை 8 இல்ல 9% ஆக்கி எங்களுக்கு லோன் கொடுத்தா இன்னும் எங்க தொழிலை மேம்படுத்த, அதான் நலிவடைந்து போன நாங்க படுத்திருக்க நாங்க எந்திரிச்சு உட்கார்றதுக்கு ஒரு வழி கிடைக்கும். மீண்டும் மாநில மத்திய அரசு கேட்டுக்கொள்ள என்னன்னா, குறுந்தொழில்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஸ்மால், லார்ஜ், மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை நம்பியே வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு முறையான லாபங்கள் கூட கம்மியா தான் கிடைக்குது. இது பப்ளிக் செக்டார் லிமிடெட் அந்த கம்பெனிகளோட எங்களோட ஒரு டைப் ஏற்படுத்தினா நல்லா இருக்கும். அதுக்கு எங்களுக்குன்னு தனி கோட்டா மாதிரி ஒதுக்கி அரசு பொது நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்புகளை குறுந்தொழிலுக்குன்னு ஒதுக்கி கொடுத்தா எங்க வாழ்க்கை கொஞ்சம் சீரடைய வாய்ப்புகள் உண்டு. இப்போ உங்களுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளவு கொடுக்கறாங்க? நீங்க இந்த தொழில் எப்படி வந்தீங்க? எங்களுக்கு 200 ரூபாய் கொடுக்கறாங்க. 5 வருஷம் ஆச்சு. இப்ப மறுபடியும் 2 நாள் ஆச்சு வேலைக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா ஏமா, இது போன்ற 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் இந்த சிறு குறு தொழிலை நம்பியே வாழ்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஏமா, தொடர்ந்து பேசலாம் நேஸ்ரா. தற்பொழுது சென்னை செய்தி அரங்கில் இருக்கும் திரு லீலா கிருஷ்ணன் அவர்களிடத்தில் பேசலாம். திரு லீலா கிருஷ்ணன், இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில வங்கி அதிகாரிகளிடத்துல நீங்க பேச்சுவார்த்தை நடத்தினீங்களா? அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? மாவட்ட ஆட்சியர் ஸ்டேட் லெவல் பேங்கிங் கமிட்டிக்கு மாவட்ட ஆட்சியர் அதுக்கு தலைவரா இருக்காரு. வங்கி அதிகாரிகளும் சிறு குறு தொழில் நிறுவனத்தை சேர்ந்தவர்களும் சேர்ந்து பேசி இதற்கு ஒரு முடிவெடுக்கலாம் அப்படின்னு ஆர்பிஐ விதிமுறைகள் இருக்கு. அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? மீண்டும் இந்த தொழில் மறுசீரமைக்கப்படணும் அப்படின்னா என்ன மாதிரியான உதவிகள் உங்களுக்கு தேவை? உங்களுடைய கோரிக்கைகள் என்ன? அதாவது நாங்க ஏற்கனவே பேசினதை வச்சு பார்க்கும்போது அவங்க தொடர்ந்து ஒரு கமிட்டி அமைச்சு நம்ம பேசி இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவா நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னா, எம்எஸ்எம்இ அமைச்சகம் கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட் ஒரு அமைப்பை அமைத்து தொழில் முனைவோருக்கு 1 கோடி ரூபாய் வரை கடன் எந்த ஒரு பிணைய சொத்து இல்லாம கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு சட்டமே ஏற்றி அது நடைமுறையில் இருக்கு. ஆனா எந்த வங்கிகளும் அதை செயல்படுத்துறதில்லை. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா 2010 மே மாதம் 6ஆம் தேதி ஆர்பிஐ அனைத்து வங்கிகளுக்கும் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறது. அது என்ன சொல்லுதுன்னா, அந்த சுற்றறிக்கையில 10 லட்சம் ரூபாய் அதற்கு கீழ் எந்த ஒரு தொழில் முனைவோருக்கு கடனாக கொடுக்க பெற்றாலும் எந்த சொத்து பிணையும் வாங்கக்கூடாது என்று சொல்லி இருக்கிறது. உன்னிப்பா கவனிச்சோம்னா கேட்கக்கூடாதுன்னு சொல்ல, நானே போய் ஒரு வங்கி அலுவலர் மேனேஜரை பார்த்து எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் லோன் வேணுங்க, என் வீட்டு பத்திரத்தை வச்சுக்கங்க அப்படின்னு நான் சொன்னா கூட அந்த வங்கி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று ஆர்பிஐ சொல்லுகிறது. அதன் தாக்கம் என்னவென்றால் 10 லட்சம் அதுக்கு குறைவான அமௌண்ட் உள்ள ஒரு கடனை இந்த கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட் இந்த ஸ்கீம்ல தான் கொடுக்கணும் அப்படின்னு ஆர்பிஐ தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் எந்த வங்கிகளும் அதை பின்பற்றுவதில்லை. இரண்டாவது ஒண்ணு என்னன்னா, இந்த கிரெடிட் கேரண்டி ஃபண்ட் ட்ரஸ்ட் மூலியமாவே கடன் கொடுத்து ஒரு தொழில் முனைவோர் நசிந்து போன நிலையில் இந்த வங்கிகள் என்ன செய்கிறது என்றால், அந்த ட்ரஸ்டிடம் ட்ரஸ்ட் இந்த மாதிரி நலியும் பொழுது ஒரு 75% 85% நஷ்டீட்டை இந்த வங்கிக்கு கொடுத்துவிடும். அதுதான் இதனுடைய முக்கிய நோக்கமே. ஆனால் இந்த வங்கிகள் பிரைமரி செக்யூரிட்டி என்று ஒரு செக்யூரிட்டி தானே வாங்கிக் கொண்டு இந்த சிஜிஎஃப்டி ஸ்கீம்ல போய் இவங்க கிளைம் கேட்காம இந்த பிரைமரி செக்யூரிட்டியை கைப்பற்றி அதை ஏலம் விட்டு அந்த பணத்தை எடுக்கக்கூடிய நோக்கத்தில் இருக்காங்க. இதையும் நாங்க முற்றிலுமா இந்த முறையை மாற்றி வங்கிகளின் தலைமை ஆர்பிஐனுடைய நோக்கங்களை அது என்ன சொல்லுது, 10 லட்சத்துக்கு கீழ் இருக்கிறவங்க எந்த சொத்து பிணையும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்க போது முற்றிலும் அதை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது குறிப்பா நம்ம இணைப்பில் இருக்கிற கோபாலகிருஷ்ணன் சாருக்கு நல்ல தெளிவான தெரியும் நினைக்கிறேன். ஏன் இந்த வங்கிகள் இதை செயல்படுத்துறது இல்லை அப்படிங்கறத எங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். ஆமா, தொடர்ந்து பேசலாம் லீலா கிருஷ்ணன். ஜேம்ஸ் சார் இப்போ அவர் சொன்னாரு ஆர்பிஐ பல்வேறு விதிமுறைகளை விதிச்சிருந்து கூட வங்கிகள் எல்லாமே செயல்படுத்தல அப்படின்னு. அப்போ இந்த விஷயத்துல உங்களுடைய கோரிக்கைகள் என்ன மாதிரியான உதவிகளை நீங்க வங்கிகளிடத்திலிருந்து எதிர்பார்க்கறீங்க? அரசு என்ன மாதிரியான உதவிகளை செய்யணும்னு நினைக்கிறீங்க?
இப்ப வங்கிகளை பொறுத்த வரைக்கும் எங்கள் எதிர்பார்ப்பு என்பது அரசு செய்ய வேண்டிய, மத்திய அரசு செய்ய வேண்டிய, வங்கிகளுக்கு வழிகாட்ட வேண்டியது அதுக்குள்ள சட்டங்கள் கொண்டு வரணும் மத்திய அரசு. என்னன்னு கேட்டீங்கன்னா, விவசாயிகளை போல குறு சிறு தொழில்களும் நிறைந்த இந்த நாட்டில் அவர்கள் கொடுக்கின்ற வட்டி சதவீதம் குறைத்து கொடுக்க வேண்டும் ஒன்று. அது மட்டுமல்லாமல் வட்டி சதவீதங்கள் பார்த்தா நாங்கள் 10% 13% ஒவ்வொரு வங்கிகளும் ஒவ்வொரு நிலையான எங்களுக்கு வட்டிகளின் பெயரில் கடன் தருகின்றார்கள். அதை அவர்கள் குறைந்தபட்சம் ஒரு 5% இந்த குறு சிறு தொழிலுக்கு கொடுப்பதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்பு. அது மட்டுமல்லாமல் தற்பொழுது ஓரா கமிட்டின்னு சொல்லி கடந்த மத்திய அரசாங்கம் ஒன்று போட்டிருந்தது. அதில் என்ன சொல்லப்பட்டிருந்தால், குறு சிறு தொழில்களை பாதுகாப்பதற்காக, ஏன்னா இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் இந்தியாவுடைய ரயில்வேயும் இந்தியாவுடைய ராணுவ தளவாடங்களுக்கு வாங்கக்கூடிய உதிரி பாகங்கள் என்பது ஒரு மிக பெரும் தொழிற்சாலை, கார்பரேட் பல மடங்கு உயர்ந்த தொழிற்சாலைகளாக இருக்கிறது. அதில் நேரடியாக இந்த குறு சிறு தொழில்களால் அந்த தொழில்கள் அவர்களிடத்திலிருந்து வேலை வாய்ப்புகள் எங்களால் பெற முடிவதில்லை. அதில் பல சிஸ்டங்கள் வைத்திருக்கிறார்கள், அதுக்கு பல நாம்ஸ் இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த குறு சிறு தொழில் போக முடியாமல் குறுந்தொழில் முனைவர்களால் அந்த ஆர்டர்கள் பெற முடிவதில்லை. அதற்கு ஒரு முறையான கமிட்டிகள் அவர்கள் அமைத்து அதன் மூலமாக இந்த குறு சிறு தொழிலுக்கு நிரந்தர ஆர்டர்கள் கிடைப்பதற்குண்டான வழிவகைகள் செய்வார்களானால் இந்த வங்கிகள் பெறப்படுகின்ற கடன் திருப்பிக்கு செலுத்துவதன் போது யாருமே இடைவாறுகளும் செலுத்தப்படும். அந்த அடிப்படையில் மத்திய அரசு செயல்படும். மாநில அரசும் சரி, மத்திய அரசு, குறிப்பா மாநில அரசுகள் நமது தமிழகத்தில் இருக்கின்ற தொழில் நகரங்களை தேர்வு செய்ய வேண்டும். எங்கெல்லாம் தொழில் வளர்ச்சி அடைகின்றதோ அந்த மாவட்டங்கள் மேல் தனி கவனம் செலுத்தப்பட்டு அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய குறு சிறு தொழில்களை ஒருங்கிணைக்கின்ற ஒரு வளாகங்களை அமைத்து தொழிற்பேட்டைகள் அமைப்பதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து அது தனியாரிடமானாலும் எது வாங்கி அரசை முன்னின்று நடத்தி இந்த தொழிற்பேட்டைகள் மூலமாக நாங்கள் மேற்கொண்டு சொன்ன விஷயங்களை அவர்கள் உள்ளடக்கி மத்திய அரசோடு செய்வார்களானால் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அது மட்டுமல்லாமல் தமிழக அரசு கடந்த 2010-12 இந்த மின்வெட்டு ஏற்பட்ட காலத்தில் நாங்கள் ஜெனரேட்டர் வாங்குவதற்கு 25% மானியம் அறிவித்திருந்தார்கள். இன்னும் கொடுமை என்ன என்றால், அதிகாரிகள் தமிழக அரசு நல்ல முறையில் அறிவித்திருந்தார்கள். ஆனால் அதிகாரிகள் 2013 2014 இப்பொழுது ஜூன் மாசத்தில் இருக்கின்றோம். அந்த 2013 வாங்கினவர்களுக்கு இந்த கிட்டத்தட்ட கோவையில் மட்டும், கோவை திருப்பூருக்கு மட்டும் 20 கோடி ரூபாய் அந்த மானிய தொகை நிற்கிறது. அது சிறுக பார்க்க போனால் கிட்டத்தட்ட ஒரு 1500 தொழில் முனைவர்களுக்கு மேல் அந்த விண்ணப்பங்களுக்காக செலவு செய்து கொடுத்திருந்தார்கள். அந்த அவர்களுக்கு ஒவ்வொருக்கும் 50,000, 30,000, 20,000 இந்த மானியம் ஒதுக்கினா இது செதறி கிடைக்கும் வாய்ப்பாக இருக்கும். அவர் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக தமிழகத்தில் கோவை மாநகரத்தில் இருக்கக்கூடிய சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனங்கள் அவர்கள் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விதிமுறையை தற்பொழுது வங்கி அங்கே சொல்லியிருக்கிறது. அதற்கான காலக்கெடுவை நீட்டிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை இங்கே முன்வைக்கப்படுகிறது. மேலும் சிறு குறு மற்றும் தொழில் நிறுவனங்கள் அவர்கள் வாங்கக்கூடிய கடனுக்கு, அதாவது 10 லட்சத்திற்கும் கீழ் வாங்கக்கூடிய கடனுக்கு எந்த ஒரு சொத்து பத்திரத்தை வைக்கக்கூடாது என்கின்ற ஒரு விதிமுறை இருந்தும் கூட எந்த வங்கியுமே அது செயல்படுத்தவில்லை. ஏன் என்று கேள்வி எழுப்புகின்றனர் அந்த நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள். மேலும் தற்பொழுது சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனங்களுக்கு கடன் வழங்கக்கூடிய வட்டி சதவீதத்தை குறைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். மேலும் ரயில்வே துறை மற்றும் ராணுவ தளவாடங்களுக்கு தேவையான உபரி பொருட்களை இவர்களிடமிருந்து கொள்முதல் செய்வதன் மூலம் இவர்களுக்கு நிரந்தர ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை மத்திய அரசு உருவாக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. மேலும் மாநில அரசு அறிவித்த ஜெனரேட்டர் வாங்குவதற்கு 25% மானியம் வழங்கப்படுவதாக அறிவித்திருந்தது. கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட மானியம் இருக்கிறது. ஆனால் அதற்கான எந்த ஒரு நிதி ஒதுக்கீடும் தமிழக அரசு சார்பாக செய்து தரப்படவில்லை. விண்ணப்பங்கள் கொடுத்திருந்தாலும் கூட அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. மேலும் ரிசர்வ் வங்கி விதித்திருக்கக்கூடிய பல்வேறு நடைமுறைகளை கடன் கொடுக்கக்கூடிய வங்கிகள் இங்கே செயல்படுத்தவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. ஆகையால் இந்த ஒரு விஷயத்தில் அரசு தலையிட்டு இதற்கு சரியான தீர்வை சிறு குறு தொழில் நிறுவனத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வழங்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பும் இவர்களிடத்தில் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் களத்திலிருந்து பங்கேற்ற எமது செய்தியாளர் நேசராஜ் மற்றும் சென்னை அரங்கில் பங்கேற்ற திரு லீலா கிருஷ்ணன் மற்றும் திரு ஜேம்ஸ் ஆகியோருக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள்.